பண்ணிட்டு போயிருக்காங்க ராஜகோபாலபுரம். டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் போல் டிசைடர் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் கோவில்பட்டி. 2 தரமான டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குவார்டர் ஃபைனலில் ஓனி பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது வெங்கட், நான் சைக்கிளில் ராக்கெட்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிவா. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் பார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அங்கே பாண்டியன். ஸோ கொஞ்சம் நேரமாக மழை பெஞ்சு ஸோ கிரவுண்டு கொஞ்சம் ஈரமாக ஆக்கி விட்டு போயிடுச்சு. ஓனி பேட்ஸ் பண்ண வந்தால் ரகு ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார், விக்கெட்டுக்கு வாய்ப்பா, பாலை பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். சான்ஸ் பார் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ். அங்கே பாயிண்டில் இருந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ரகு ஆன் ஸ்ட்ரைக். சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் பவுண்ட்ரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பாலில் ஒரு 2 ரன். முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. செகண்ட் ஓவர் பட எங்கள் அப்பனும் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை செம்பிளே போட்டிருக்காரு. இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. 1 ரன் மேட்ச் பண்ணால் இங்கே சதீஷ் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உச்சிக்கு திரும்ப பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல டேக். நாங்கள் சிவா அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் இங்கே காணாகி கொடுத்துருக்காரு. அப்பனும் 2 ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் உருண்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப லோ கேப்டா. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா. ராக்கி விரட்டி போகிறாரா, ராகேஷ் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஆனால் ஃபீல்டரும் விழுந்துட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போன காரணத்தினால, கொஞ்சம் அவுட் ஃபீல்டு ஈரமாக இருந்த காரணத்தினால இந்த பால் ஒரு 3 ரன் கண்டிப்பாக ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ரன் அப்படிங்கிறத தாண்டி அவரோட எஃபர்ட் ஸோ கண்டிப்பாக பாராட்டலாங்க. கடைசி வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி போய் பிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் மோகன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைவு கவர்ஸில் ஆடி இருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா மணி வந்துட்டார் பாலுக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. சுவிட்சுக்கு திரும்பி தெளிவானாரு. கேட்சையும் பூஸ்டாருங்க ஜம் பண்ணிங்க. விக்கெட் எடுக்கிறாரு சிவா. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் மணி ஃபாஸ்ட் பாலே மறிச்சு மிட் விக்கெட்டில் அடித்தார். சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன். 1 மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுக்கிறாரு சிவா. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் யுபி மறிச்சு அடித்தார். ஒரு ஃபுல் ஷாட். 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, அங்கே மிஸ்ஃபீல்டு நடக்கவும் கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் மணி. ஃபர்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. எஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை காலில் பட்டு பின்னாடி கிராண்டட் 2 மாறிடும். கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க மணி. 1 மோர் குட் டெலிவரி ஃப்ரம் மணி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கண்டிப்பாக இதுவும் தாண்டி போயிடும். கிராண்டட் 2 மாறிடுச்சு. பிகைன் சம்மில் நோ பால் வேறு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிச்சார்ட் ஜாரி கேப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்களா, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் காம்பு பாஸ்டாக போயிட்டார். இந்த எண்ட்லேயும் வந்துட்டார். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் சிவாவே விரட்டி போயிட்டார். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் அவுட். சூப்பராக ஆனார். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அப்பனும் கண்டிப்பாக ஒரு 3 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 32. 5வது ஓவர் போட அந்த டீமோட கேப்டன் பாண்டியன் வந்திருக்காரு. ஸோ சைக்கிளில் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் டார்கெட்டை நிர்ணயிக்கப்படுற ஓவர் போட அந்த டீமோட கேப்டன் பாண்டியன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போயிரும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சா பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் இதுவும் தாண்டிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போன பால் 4, இந்த பால் 6ன்னு குயிக்கராக 10 ரன் கடைசி ஓவரில் கொண்டு வந்திருக்காரு இங்கே காமு. செகண்ட் ஒன் இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செந்தில் வந்திருக்காரு. ரெமினி இருக்க 4 பால் போட. ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால். 4th ஒன்
மர்ரிச்சு அடிச்சார் மிட் விக்கெட்டில். 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, பாஸா த்ரோவை கண்ணை அடிச்சிட்றாருன்னு பார்த்தா கீப்பருங்க எக்ஸாக்டாக அடிச்சிருக்காரு. சரியான த்ரோ, தெளிவாக அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி ஆஸ்டாருங்க. இங்கே பேக் ஃபுட் புல் ஷாட்டு. ஒரு 6 போயிருக்கு. சூப்பர்வான 6 யுவராஜ் பேட்லேருந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் 1 மோர். இதையும் அடிச்சிருக்காருங்க. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா, கேட்சை பிடிச்சிடுறாங்களா? பால் வரைக்கும் போனார், ஆனால் கேட்சை பிடிக்கல கண்ணன். ஸோ 2 ஃபீல்டரில் நீ பிடி நான் பிடின்னு ஒரு கன்ஃபியூஸில் விட்டாங்க. இது வரைக்கும் 2, இதோட விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர். கடைசி ஓவரை டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் கோவில்பட்டி கிட்டத்தட்ட 8 ரன் ரேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே மேட்சை. 42 டார்கெட் மேட்ச் அப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் சைக்கிளில் இருக்கிறது சிவா, நான் சைக்கிளில் கண்ணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராக்கர்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓய்டு போயிருக்கு. பின்னாடி ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஒரு சிங்கிள். 2வது ரன்னும் ஓட்டாங்க. ஓய்டு, அதில் 2 ரன்னும் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் குயிக்கராக போட்டிருக்காரு. நேருக்கு நேர் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ரகு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணார். அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் ரெடியாகவே இருந்தாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பாயிண்ட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஒரு சிங்கிள். ஓனி பேட்ஸ்மேன் வந்தால் கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஃபுல் ஷாட். ஃபீல்டர் போயிடுறாங்களா? பந்து அவுட் ஃபீல்டு ஈரமாக இருக்குது. பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன். விரட்டி போயிட்டார். நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து 3வது ரன் ஓடிக்க இருக்காங்க. அந்த எண்ணில் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி ரகு கையில் இருந்து. இந்த டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் ஓவர் படம் எங்கள் மணி கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கர் டெலிவரி டாட் பாலாக மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நல்லா டேக் அண்ட் தேவா. ஸோ கண்ணன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் கண்ணனோட விக்கெட்டை இழக்கிறாங்க. இன்னொரு பேட்ஸ்மேனாக எங்கள் மணி உள்ளே நிற்கிற 2 பேட்ஸ்மேனாக லெஃப்ட்டு கட் பண்ண பார்த்தாரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட பார்த்தாரு பிகேந்த சம்பில். அங்கே அடித்து பார்க்குறாங்களா? கையில் எடுக்கலை ரகு. அதன் காரணமாக அடித்து பார்க்கல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. லாங் ஆஃபில் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். நல்லா டேக்கானங்க வெங்கட். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மணியை என்ன காரணத்துக்காக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த வேலையை இங்கே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 2 ஓவருக்கு 10 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 3 ஓவருக்கு 32. 3வது ஓவர் போட எங்கள் ராக்கர்ஸ் ரகு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓய்டு கூட வரைக்கும் இழுத்து போட்டிருக்காரு. அதையும் ஃப்ளெக்சிபிளாக ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு. சிவபிரபு ஆன் ஸ்ட்ரைக். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நடுவில் குத்திருக்கு. அங்கே சிங்கிள். தேர்ட் ஒன் அகைன் ஓய்டு கோட்டு வரைக்கும் ஃபுல்லாக இழுக்கிறாருங்க. இப்போ மணி எப்போல்லாம் பேட்டிங் வராரோ அப்போல்லாம். இங்கே 1 2வது ரன் ஓடுறாங்களா சிவா பிரபு. ஸோ ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு. அதன் காரணமாக சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ மேட்ச்சுக்கு முன்னாடியே சொன்னல மழைனால கொஞ்சம் அவுட் ஃபீல்டு ஈரமாகவே இருக்குது. ஃபோர்த் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. உடம்புல இல்லை. ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு இடத்துல தெளிவாக போடுறான்னு சொல்லலாம் எங்கள் ரகு. நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை பேட்டில் பல்ல. ஸோ வருத்தப்படுறாருங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா வெரைட்டி ஃபீல்டர் போனாது. ஆனால் பிடிக்க முடியல. செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு இங்கே அம்பேர். 3 ஓவருக்கு கரெக்டாக 18. ரெமினி இருக்க 2 ஓவருக்கு 24 அடிக்கணும். மேட்சுக்கான 4வது ஓவர். மேட்ச் ஓவர் படம் எங்கள் சதீஷ் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட். ரிட்டை வேறு ஆரம்பிச்சிருச்சு. பேக் டு பேக் 2 ஓய்டு போயிட்டுருக்காரு. செகண்ட் ஒன் ரீபால். ஆஸ்டாருங்க சான்ஸ் பார் தாண்டி போகுதா. 6 தான் மேட்சோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். எஸ் தாண்டி போயிருக்கீங்க. 6 கொடுத்துருக்காங்க லைன் அம்பேர்ஸ். முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சிவபிரபு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் அந்தளவு மீட் ஆகலை. சான்ஸ் ஃபார் 1 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஓடலை. சேஃபாகவே நின்ட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் சிங்கிளாக தான் மாறும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல ஃபீல்டர் இல்லை, அதை பார்த்து ஓட்டாருங்க இங்கே. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. கண்டிப்பாக 2வது ரன் ரஷ் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தேவா வந்தார் விரட்டி, ஆனால் ஓட்டாங்க 2 ரன்னுங்க. ஸோ வேல்யூபிள் ரன்னை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் மேட்சோட மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காரு சிவபிரபு. கடைசி 6 பாலுக்கு 10 அடிக்கணும். ஃபுல்லாக இருட்டிருச்சு. பேட்ஸ்மேனும் கஷ்டப்பட போகிறாங்க, ஃபீல்டிங்கும் கஷ்டப்பட தான் போகிறாங்க. கடைசி 6க்கு 10. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1-2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா. வெங்கட் இருக்கார் ஃபீல்டர், நிதானமாக போய் எடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள். எப்படி இருக்கு? 5க்கு 9. செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங்கிளாக விக்கெட்டானு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். முக்கியமான நேரத்தில் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் சிவபிரபு. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. எப்படி இருக்க? 4க்கு 8. அண்ணன் தம்பி 2 பேரும் பேட்டிங்கில் இருக்காங்க. சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. முக்கியமான கேட்ச். பிரகாஷ் பூஸ்டாருங்க இங்கே. நல்லா டேக்கன். ஸோ இப்போ 3க்கு 8 மாறுது மேட்ச்சு. ரெமினி இருக்கா? 3க்கு 8. எங்கே போகுதுன்னே தெரில. மிட் விக்கெட்டா? எஸ், மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 1-2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா. விக்கெட்டானு பார்த்தா பிடிச்சி அடிக்க முடியல. 2 ரன் ஓட்டாங்க இங்கே. 2 பாலுக்கு 6 அடிக்கணும். 5th ஒன் 2க்கு 6. முக்கியமான பால். சான்ஸ் பால் ஒய்டா டாட் பாலான்னு பார்த்தா அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காங்க இங்கே. முக்கியமான நேரத்தில் ஒரு ஒய்டு. 2 பாலுக்கு 5. மேட்ச் இன்னுமே ப்ரெஷராக போகுதுன்னு சொல்லலாம். சான்ஸ் பால் எங்கே போகுது? கவர்ஸில் போயிருக்கு. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒரு சிங்கிள் மாலையும் வந்துருச்சு. இப்போ கடைசி 1 பாலுக்கு 4 அடிக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஐயோ, மழை கொளுத்திருச்சு, விளாடலை. கடைசி 1 பாலுக்கு 4. ஸோ அடுத்த நாளில் மேட்ச் நடத்துனாங்க. நமக்கு இந்த ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தா பப்ளு ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. கடைசி 1க்கு 4 ஃபுல் டாஸ் கரெக்டாக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. மேட்ச் ராஜகோபாலபுரம் கடைசி வரைக்கும் செம்ம போட்டு மேட்சை வின் பண்ணாங்க. கோவில்பட்டி வெற்றி பெற்று முதல் அணியாக இந்த பரிசு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.